கடையில் காய்கறி ரேட்டெல்லாம் கேட்டால் பயங்கரமாக விலை சொல்கிறாங்க. அது இல்லாமல் வீட்டில் காய்கறியுமே தீர்ந்துருச்சு. சரி, நம்ம மாடி தோட்டத்தில் மணத்தக்காளி கீரையும் முருங்கைக்கீரையும் இருந்துச்சு. அதெல்லாம் பொரிச்சு இன்றைக்கி பொரியல் செஞ்சுட்டு அதை சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அதோட தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு பொரியல் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெக்கேஷன் டைமு பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ஈவினிங் டைம் ஆச்சுன்னா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் 3 ட்ரிப் போனப்போ அங்கே ரெசார்ட்டில் இருந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஷாஹி டுக்குடா பிரெட் வச்சு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அந்த டேஸ்ட் இன்னுமே நாக்கில் இருந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால் பிரெட்டை வச்சு இன்றைக்கி இதை ட்ரை பண்ணிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பிரெட்டு, அப்புறம் பாலை நல்லா சுண்ட காய்ச்சணும். அதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அசிஸ்டண்ட்டாக என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டான். பிரெட் பீசஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் அதை சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சுண்டை காய்ச்சி வச்சிருக்கிற பால் எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாமும் பிஸ்தாவும் மேலே போட்டு அப்படியே தூவிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் வராட்டியும் என்னோட ஸ்டைலில் நான் செஞ்ச இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் 2 நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு.